வெரிகோஸ் நோய்க்கு அதிநவீன லேசர் முறையில் 45 நிமிடத்தில் சிகிச்சை. தையலோ தழும்போய் இருக்காது. அதே நாளில் டிஸ்சார்ஜ். சிகிச்சை பெற வருவோருக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள அல்ட்ராசவுண்ட் டாப்லர் பரிசோதனை முற்றிலும் இலவசம். ஜெனிசிஸ் வெரிகோஸ் வெயின் சென்டர், சென்னை போரூர், கோயம்புத்தூர் RS-புரம். கான்டாக்ட் 9677790367. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மகளிர் உரிமை தொகையா சர்ப்ரைஸாக ஒரு 5000 ரூபாய் இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த செய்தி கேட்ட உடனே எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி உனக்கு வந்திருக்குதான்னு சொன்ன உடனே, ஆமாம் எனக்கு வந்திருக்குது, ஐயோ நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு கடகன்னு சாரி கட்டிட்டு ஓடி வந்துட்டேன். டிஃபன் கூட சாப்பிடாத அந்த சந்தோஷத்தில். ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ 5000 ரூபா வந்திருக்கு. இது உடனே என்ன மாதிரியான செலவுகள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏதாவது வீட்டு செலவுக்கு வச்சுப்போம். ஏதாவது இந்த 5000 வந்து 1000 நாங்கள் பிரித்து வச்சுப்போம். 5 மாதத்துக்கு எங்களுக்கு தேவைப்படும். ஏதாவது எங்களுக்கு தேவையானது என்ன பிடிக்குமோ அதை வாங்கிப்போம். அப்புறம் எங்களுக்கு தேவையான லேடிஸ்க்குன்னா சாரீ தான் முதல்ல போய் ஃபஸ்ட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் தைச்சி முதல்ல அவரோட பணத்தில் போட்டுப்பேன். அப்புறம் வீட்டு செலவுக்கு வச்சுப்பேன். அவ்வளோதான். பசங்களுக்கு எல்லாம் எதனா வேணா என் பேர பிள்ளைங்க வருவாங்க, அவங்க கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுப்பேன். இந்த பாருப்பா ஸ்டாலின் தாத்தா வாங்கி கொடுத்தாரு வச்சுக்கோங்க ஆன்ட்டு சொல்லுவேன் நான். இப்போ அடுத்த தேர்தல் ஜெயிச்சா 1000 ரூபாய்ன்றதா 2000 ரூபாய் மாதம் கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இதை கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ என்னோடய மெடிசன் செலவே 4000 ரூபாய் ஆகுது. எனக்கு செலவுக்கு யூஸ் ஆகும். பயங்கர சந்தோஷம். ஐயா கையால் எங்களுக்கு போட்டது பயங்கர சந்தோஷம். இதோட என்ன இருக்குது, வீட்டு செலவுக்கு, டேப்லெட்டுக்கு, கேஸ் வாங்கலாம், அடுப்பு நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்கலாம், பேர பசங்களுக்கு வந்தால் எல்லாம் செய்யலாம். இது ஒரு பெனிஃபிட் தானே. அப்புறம் மாதம் 2000 கொடுக்க இன்னும் சந்தோஷமாயிடும். டேப்லெட் எனக்கு 1500 ரூபா மாதத்துக்கு ஆகுது. இதெல்லாம் ஒரு மிச்சம்தான். அவர் வந்தால் இன்னும் நாடு நல்லாயிருக்கும். இந்த நாட்டுக்காக அவர் எவ்வளவோ பண்ணிட்டார், நிறைய பண்ணிட்டார். அதால் இன்னும் பண்ணணும். அவர் ஆயுசு நீண்ட ஆயுளோட அவர் அங்கே நல்லா வந்தால் எங்கள் குடும்பம் எல்லா மக்கள் குடும்பத்துக்கும் உதவியாக இருக்கும். இது காலையில் கேட்ட உடனே எப்படி இருந்துச்சு? பயங்கர சந்தோஷம். ஐயா வந்தால் இனி ஜனநாயகம் முன்னேறும். ஆனால் ஐயா வருவார் கண்டிப்பாக. அவங்க தான் வருவாங்க. வந்தால் தான் இந்த ஏழை மக்கள் எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் குடும்பத்துக்கு இந்த 5000 ரொம்ப சந்தோஷம். அடுத்த தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபான்றதை 2000 உயர்த்தி கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா 2000 வருது பாருங்கள். அது நம்ம மளிகை சாமான் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அரிசி பருப்பு வாங்கி நல்லா சாப்பிட்லாம். 1000 ரூபாய் வச்சு காய்கறிலாம் வச்சு நிம்மதியாக இருக்கும். 4000 வருது, 2000 வருது இல்லைப்பா, 2000 மிச்சம் தானே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயா அறிவித்ததே பயங்கர சந்தோஷம். ஆனால் ஐயா தான் வரணும். வந்தால் தான் நாட்டு மக்கள் முன்னேறுவாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், முன்னேறணும்னா ஐயா எல்லாம் ஐயாவுக்கு தான் இருக்காங்க. சந்தேகமே. தொகை பெண்களுக்கு எவ்வளோ உதவியாக இருக்குன்னு எல்லா பெண்களுக்கும் உதவியாக இருக்குது. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே உதவியாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் வருது. எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு 1000 ரூபாய் வருது, 1000 ரூபாய் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த குறையும் கிடையாது. ஆனால் ஐயா தான் வரணும். வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம், குடும்பம் நல்லா இருக்கும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதத்துக்கு சேர்த்து 5000 ரூபா கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தேன். இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு அது யூஸ் ஆகும். அவருக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. இப்போ சொந்த கூட பிறந்தவங்க கூட எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இவர் எங்களுக்கு கலைஞர் இவர் ஐயா எனக்கு நிறைய போட்டிருக்காரு. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கேன். காலையில் இந்த செய்தியை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு எனக்கு 6:30 மணிக்கெலாம் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தூக்கத்தில் எழுந்த உடனே பைசா தான் நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாதிரியான செலவுகள்லாம் இது யூஸ் ஆகுது? எல்லாம் மாத்திரை செலவுக்கு, எனக்கு சுகர் ப்ரெஷர்லாம் இருக்குது, மாத்திரை செலவுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் பசங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க யூஸ் ஆகும். குடும்ப செலவுக்கு முதல்ல அரிசி பருப்பு கூட நான் வாங்கி வச்சுக்குவேன், யூஸ் ஆகும். எனக்கு வீட்டுக்கார் கிடையாது, நான் ஒண்டி தான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறேன், அவர் நல்லா இருக்கணும், 100 ஆண்டு நல்லா வாழணும். இப்போ அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 ரூபா கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது முறையும் அவர் தான் வரணுமே. எங்களுக்கு கடவுள் மாதிரி அவர். கண்டிப்பாக அவர் தான் வரணும். 1000 ரூபான்றது 2000 ரூபா எத்தனை இன்னும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். குடும்பமே நல்லாயிருக்கும். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதத்துக்கு கோடைக்கால சிறப்பு இதெல்லாம் சேர்த்து 5000 ரூபாயாக கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சு. திடீர்னு தான் தெரியும். காலையில் நியூஸ் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்ல, முதலமைச்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஏதோ செலவுக்கு ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை. இந்த 5000 ரூபா வச்சுன்னா என்னென்னலாம் செலவு பண்ணலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க? என்ன வீட்டு செலவு பண்ணலாம் நல்லா. தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம். அடுத்த முறை வந்து ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 ரூபாயை உயர்த்தி தரோன்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தி கேட்டோன்னே எப்படி? அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் கேட்ட உடனே மெசேஜ் எழுந்த உடனே பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் செய்வா, யார் கொடுக்க மனசு வரும், அதுதான் சார். என்னென்ன செலவுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு நாங்கள் ஒரு வெளியே போகிறோம், லேடிஸுங்க மகளிர் எல்லாம் சேர்ந்துக்கின்னு ஒரு கோவிலுக்கு போகிறோம், அந்த செலவுக்காகும். ஒரு இதுவாகும், எதனா சாரீ இஷ்டப்படுறோம், ப்ளவுஸ்க்கு எதனா நாங்கள் மாத்திரை மெடிசன் அதை யாரையும் இப்போ கேட்க வேணாம்ல. ஒரு டீ சாப்பிட்ணுன்னா கூட அந்த செலவு, அந்த காசுலேருந்து நாங்கள் எடுத்து எல்லாமே சாப்பிடுவோம். நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம், மகளிர் எல்லாமே செலவு பண்ணுவோம். இன்னொரு அப்பாட்டையோ இல்லை கணவர்கிட்டயோ கேட்டு பழகி இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு காசு இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. யார் திடீர்னு காசு வந்தோன்னா அதில் யார் தருவா, நாங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது காலையில் எழுந்தவங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபான்றதை 2000 சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அது இன்னும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக யாருக்கு வரும் அந்த மனசு அதுமாரின்ட்டு. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதம் சேர்த்து அப்புறம் கோடைக்கால நிதின்னு சொல்லி 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாகுது, பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ எவ்வளோ பேர் வாடகை கட்ட முடியாத இந்த மாதம் பிறந்திருக்கு, வாடகை கட்ட முடியாத எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஒரு அரிசி பருப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. 5000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு உங்களுக்கு அது என்னென்னலாம் செலவுகள்லாம் தோணுச்சு உங்களுக்கு? என்னடா இது, இன்றைக்கி காசே இல்லையே, என்ன பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கேஸ் வேறு வாங்கணும், என்னடா இது அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டில் போய் பார்த்தா 5000 ரூபா இருக்குது. அப்புறம் செய்தி பார்த்தா இது மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துதுன்னே எங்களுக்கு தெரியல. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இது வந்து எதிர்பார்க்காதது இல்லை. எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த லேடிஸ்லாம், எவ்வளோ செலவு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு வாடகை கட்ட முடியாத இருப்பாங்க, அரிசி பருப்பு வாங்க முடியாத இருப்பாங்க, வீட்டில் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். இப்போ காசு பணம் அப்படின்றப்போ நம்ம அப்பாவை கேட்டுட்டு இருந்திருப்போம், ஹஸ்பண்ட் இருந்திருப்போம். அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு காசு இருக்கிற அந்த ஃபீல் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கூட பிறந்த அண்ணனுங்களே தம்பிங்களாம் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேட்கணுன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு தான் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்க ஒய்ஃபுங்கிட்ட, எங்கள் அண்ணிங்கிட்ட, தம்பி பொண்டாட்டிங்கிட்டலாம். இப்போ இந்த எங்களுக்கு வந்து அப்பா மாதிரியோ அண்ணன் மாதிரியோ தமிழக முதல்வர் வந்து நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட கேட்குறீங்க, நான் இருக்கிற உங்களுக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ நம்ம அண்ணனுங்களே யோசிப்பாங்க, ஏன் நம்ம கொடுக்கணும், நம்மளுக்கு வீட்டில் பசங்கிறாங்க, ஐயோ நம்ம பொண்டாட்டி எதனா சொல்லிவிடுவாங்களே, அதுமாரி நம்ம போய் நிற்க வேண்டிய வேலை இல்லையே. இந்த மாதிரிலாம் வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காத ஒரு நம்ம குடும்பமாக நினச்சி நம்மளுக்கு போடுறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா இருந்தது. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதம் அப்புறம் கோடைக்கால நிதின்னு சேர்த்து 5000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி மகளிருக்காக வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு எங்களோட செலவு எங்களோட தேவைகள் எல்லாத்துக்குமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத இந்த உதவிகளை எனக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. வீட்டில் ஹஸ்பண்டுக்கு இல்லை பசங்கிட்டலாம் நாங்கள் இந்த எதிர்பார்ப்புக்கு கேட்கணும், இன்றைக்கி காசு கொடுப்பா. இது இல்லாமல் எங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா வருது, பரவாயில்ல. இது நம்பிக்கையோடு நாம் இருந்து அது வீட்டு செலவுக்கு மற்ற எங்கள் தேவைகள் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இப்போ இந்த காசு நாங்கள் எதிர்பார்க்காத எங்களுக்கு வந்திருக்கு. நாங்கள் அவர் சொல்லாதையும் செய்வார், சொன்னதையும் செய்வார்ன்ற போல எங்களுக்கு இது ரொம்ப கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போ இந்த செய்தி பார்த்தீங்க, பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அது சொல்லவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா லேடிஸ்க்கு இந்த ஒரு காசு வர்றதுனால எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. அது மிகிலும் இந்த 5000 வந்தது ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றா 1000 ரூபான்றதை 2000 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம் அப்படின்ற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்குறப்ப எப்படி? சந்தோஷம் தான். இப்போ 1000 ரூபான்றது பரவாயில்ல, அப்போ 2000 ரூபாய் இன்னும் சந்தோஷம் தானே. இன்னொரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சா, இன்னும் கொஞ்சம் தேவைகள் நம்ம சரிப்படுத்திக்கலாம், தேவைகளை இன்னும் கொஞ்சம் வாங்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இல்லையா அந்த 2000 ரூபாய். அதனால் கண்டிப்பாக அடுத்த ஆட்சிக்கு அவர் தான் வருவார், வரணும், நாங்கள் எதிர்பார்க்குறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி திடீர் அறிவிப்பாக 3 மாதம் கோடைக்கால நிதி எல்லாம் சேர்த்து 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பை பார்த்தீங்களா, எப்படி இருந்தது? அறிவிப்பு பார்த்தா ரொம்ப மகளிர்லாம் வந்து சந்தோஷமாக பஸ்ஸில் பேசிட்டு போனாங்க. 5000 ரூபா கொடுத்துட்டாரு சிஎம்ன்ட்டு. இப்போ என்னன்னு பார்க்கும்போது 3 மாதத்துக்கான இது கோடைக்கால இது போட்டது பெரிய மகிழ்ச்சி. அதாவது எப்படின்னா, சிஎம் வந்து சொன்னாங்க, சிஎம் பொறுப்பு ஏற்றுக்கும் போது நான் ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஓட்டு போட மக்களும் ஏன் வருத்தப்படணுங்கிற அளவுக்கு என்னுடைய செயல்பாடு இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த செயல்பாடுடைய வடிவம் தான் இப்போ மக்களுக்கு ஒரு 5000 ரூபா போட்டு விட்ருக்காரு. உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. 5000 ரூபாங்கிறது பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சி மகளிருக்கு. அதில் வந்து பஸ்ஸில் போகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, கீழே வராதவங்க கேட்குறாங்க. இப்படி ஒரு இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இன்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு இந்த 5000 ரூபா. அடுத்த தேர்தல் வெற்றி பெற்றா இப்போ இந்த 1000 ரூபான்றதை 2000 ரூபாயை உயர்த்தி தருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்குறப்ப எப்படி? அது அவர் முடிவு பண்ண வேண்டியது தான். இந்த தமிழ்நாட்டுடைய இன்றைக்கி ஒன்றிய அரசு வந்து நிதிநிலையில் நம்ம பேப்பரில் படிக்கிறோம், எந்த இதுக்கும் நிதி கொடுக்கறதில்ல. இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு வந்து இன்றைக்கி எல்லா துறையிலும் பேப்பர் எடுத்தால் சாதாரணமாக எல்லா துறையிலும் ஒரு முன்னேற்றம், மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சி. அது காதால் கேட்கும்போது
ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் போடணுங்கிற ஒரு எண்ணங்களை தூண்டுற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர் அறிவிப்பா 5000 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்டோன்னே எப்படி இருக்கு? தமிழ்நாடு மக்களே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் மூழ்கி இருக்காங்க. இன்னும் அவங்களால வந்து என்னடா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. இன்னும் அவங்களால இது வந்து எதிர்க்கட்சி வந்து ரொம்ப வந்து இவங்களை எதிர்க்குது. இப்போது 3 மாதம் எலெக்ஷனுக்காக இந்த 3000 ரூபாய் போடக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க, கொண்டு வந்தாங்க. அதுக்காக தலைவர் வந்து 3000 ரூபாய் ப்ளஸ் 2000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இந்த வந்து 5000 ரூபாய் வந்து ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் வர மே மாதம் ஃபீஸ் கட்டணும் எல்லாருமே. அதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். இப்போது வேலைக்கு போகிறப்ப அவங்களாம் வந்து 5000 ரூபாய் மொத்தமாக பார்க்க முடியாது. அன்னன்னைக்கு கூலி எவ்வளோ அவங்களுக்கு 200ரூபா 300ரூபா 500ரூபா இருக்கும். மொத்தம் 5000 ரூபாய் எப்படி பார்க்க முடியும்? அதுவே வீட்டுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுவாங்க அவங்க. அதில் மிஞ்சுறது ஒன்றும் இல்லை. இந்த 5000 ரூபாய் வந்து பெரிய விஷயம் அவங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம்னு சொன்னாக்கா அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. நாங்களே வந்து ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கோம். இப்போது எல்லாருக்குமே வந்தது சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஐயா போட்ட 5000 வந்துடுச்சு, நன்றி. நல்லா நான் எங்களுக்கு கை செலவுக்கு நல்லா செலவுக்கு ஆகுது. காலையில் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எப்படி இருந்தது? சந்தோஷமாக ஆயிடுச்சு. இதே கடைசி வரையிலும் போட்டால் எங்களுக்கு போகிறோம். நாங்கள் வயசானவங்க. என்ன மாதிரி செலவுக்குலாம் யூஸ் பண்ணுறீங்க? இந்த உடம்புக்கு மாத்திரை செலவு, மருந்து, அரிசி பருப்பு அந்த மாதிரி தான் வாங்கிக்கிறோம். அடுத்த வாட்டி வந்தாங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபா போடுறோன்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி இருக்குது? அதை அதுவும் நல்லது தான், அது நல்லது தான். 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, திடீர்னு இன்றைக்கி 5000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. ரொம்ப சந்தோஷம், நன்றி அவருக்கு. ரொம்ப பார்த்தீங்க, பார்த்தோன்னே எப்படி? அது இப்போ தான் ஒரு 11 மணி மேலே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். உடம்பு சரியில்லையே, உடம்பு சரியில்லை தான் உதவுது, ரொம்ப உதவுது. அடுத்த முறை வந்தால் 2000 ரூபா போடுறோன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் மெயின் பண்ணி நல்லா 100 வயசு வரணும், நல்லா இருக்கணும். 100 200 வயசு கூட நல்லா இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும் அவர். எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இன்னைக்கு எங்களுக்கு என்னமோ எங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடச்ச மாரி கிடச்சிது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவருக்கு.